ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களுக்காக சீரடியிலிருந்து ஸ்ரீ சாய் சச்சரிதம். இன்றைக்கி நம்ம 20வது நாளில் இருக்கோம். இந்த 20வது நாளில் நம்ம 22வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். பாபாவை எங்கனம் தியானிப்பது? கடவுளின் தன்மையையோ ரூபத்தையோ ஆழ்ந்தறிய யாராலும் இயலாது. வேதங்களும் 1000 நாவு படைத்த ஆதிசேஷனும் கூட அதை முழுமையாக விவரிக்க இயலவில்லை. கடவுளின் ரூபத்தை தரிசிக்கவும் அறியவும் அடியவர்களால் மட்டுமே இயலும். கடவுளின் ரூபத்தை தரிசிக்கவும் அறியவும் அடியவர்களால் மட்டுமே இயலும். ஏனெனில் அவர் தம் பாதங்கள் மட்டுமே அவர்களுடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரே வழி என்பதை அவர்கள் அறிவார்கள். வாழ்க்கையின் உயர் லட்சியத்தை அடைய அவர் தம் பாதங்களை தியானிப்பதை தவிர அவர்களுக்கு வேறெவ்வித வழியும் தெரியாது. ஹேமந்த் பந்த் தியானத்திற்கும் பக்திக்கும் ஒரு எளிய வழியை பின்வருமாறு தெரியப்படுத்துகிறார். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையின் 15 நாட்கள் சிறிது சிறிதாக தேய்வது போன்றே சந்திரனது ஒளியும் அதே நுட்ப அளவில் தேய்வடைகிறது. அமாவாசை அன்று நாம் சந்திரனையே பார்க்க முடிவது இல்லை, அதனது ஒளியும் பெறுவது இல்லை. எனவே வளர்பிறை நாட்கள் தொடங்கும் போது மக்கள் சந்திரனை காண்பதில் மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். முதல் நாள் அது தெரிவது இல்லை, 2ஆம் நாளும் கூட அது தெளிவாக தெரிவது இல்லை. பின்னர் மாதத்தின் 2 கிளைகளுக்கு நடுவிலுள்ள திறப்பிலிருந்து அச்சந்திரனை பார்க்கும்படி மக்கள் கேட்கப்படுகிறார்கள். அவர்களும் ஆர்வத்துடன் ஒரே கவனத்துடனும் நோக்கும்போது தூரத்திலுள்ள அந்த இளம்பிறை அவர்களின் காட்சி எல்லைக்கு எட்டுவதை அவர்கள் பேருவகையுடன் காண்கிறார்கள். இந்த வழிக்குறிப்பை தொடர்ந்தே நாம் பாபாவின் ஒளியை காண முயலுவோம். பாபாவின் தோற்ற அமைப்பை காணுங்கள், அது எவ்வளவு அருமையாக இருக்கிறது. அவர் அட்டனக்கால் இட்டு அமர்ந்து இருக்கிறார். வலது கால் இடது முழங்கால் மேலும் இடது கையின் விரல்கள் வலது பாதத்தில் படரப்பட்டு இருக்கின்றன. வலது கால் பெருவிரலில் அவர் தம் 2 கைவிரல்கள் ஆள்காட்டி விரலிலும் நடுவிரலிலும் படர்ந்திருக்கின்றன. இத்தோற்ற அமைப்பால் பாபா குறிப்பிடுவதாக தோன்றுவதாவது: நீ எனது ஒளியை காண விரும்பினால் அகங்காரமற்றவனாகவும் மிக மிக பணிவுடனும் இருப்பாயாக. எனது கால் பெருவிரலை 2 கிளைகள் வழியாக தியானிப்பாயாக, அதாவது சுட்டு விரல் நடுவிரல் ஆகியவற்றிடையே. அதன்பின் நீ எனது ஒளியை காண இயலும். இதுவே பக்தியை அடைய மிக மிக எளிய வழியாகும். சில கணங்கள் நாம் பாபாவின் வாழ்க்கையை நோக்குவோம். பாபாவின் வாசத்தால் சீரடி ஒரு புண்ணிய சேத்திரமாக மாறியது. எல்லா திசைகளிலிருந்து மக்கள் அங்கே கூட தொடங்கினார்கள். ஏழைகளும் பணக்காரர்களும் ஒன்றுக்கு மேலிட்ட பல வகைகளால் ஏதோ ஒரு ரூபத்தில் நன்மையடைய தொடங்கினார்கள். பாபாவின் எல்லையற்ற அன்பையும் அவரின் வியத்தகு இயற்கையான ஞானத்தையும் அவரின் சர்வ வியாபக தன்மையையும் யாரை விவரிக்க இயலும்? இவைகளில் ஒன்றையே அல்லது அனைத்தையுமோ யார் அனுபவிக்க வல்லாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சில நேரங்களில் பாபா நீண்ட நேரம் மௌனம் அனுஷ்டித்தார். அது ஒரு வகையில் பிரம்மத்தை பற்றிய அவரின் நீண்ட விளக்கமாகும். மற்ற சில நேரங்களில் தமது அடியவர்களால் சூழப்பட்டு உணர்ச்சிகளின் திரள் ஆனந்தம் இவைகளின் அவதாரமாக தோன்றினார். சில நேரங்களில் அவர் உருவக கதைகளால் பேசினார். மற்ற சில நேரங்களில் தமாசுக்கும் நகைச்சுவைக்கும் அதிக இடம் கொடுத்தார். சில நேரங்களில் அவர் முழுவதும் ஐயமின்றியும் சில நேரங்களில் சீற்றம் கொண்டவர் போலும் தோன்றினார். சில சமயங்களில் தமது நீதியை இரத்தின சுருக்கமாக பேசினார். வேறு சில சந்தர்ப்பங்களில் அதை பற்றி நெடிய விவாதம் நடத்தினார். பல சமயங்களில் அவர் மிகவும் வெளிப்படையாக இருந்தார். இவ்வாறாக அவர் பலருக்கும் வெவ்வேறு விதமான செயல்துறை கட்டளைகளை அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப அளித்தார். எனவே அவர் வாழ்க்கையானது அறிவால் அறிந்து கொள்ள இயலாதது, நமது மனதின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. நமது புத்தி சாதுரியத்தையும் மொழிகளையும் கடந்து அவரது முகத்தை பார்க்க, அவருடன் பேச, அவரது லீலைகளை கேட்க இருக்கும் நமது பேரு ஆர்வமானது திருப்தி செய்யப்படவில்லை என்றாலும் நாம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகிறோம். மழையின் துளிகளை நாம் எண்ணிவிடலாம். காற்றை தோல் பையினுள் அடைத்து விடலாம்.
ஆனால் அவரது லீலைகளை யாரே அளக்க முடியும்? அவைகளில் ஒரு பண்புக்கூற்றினை பற்றி இங்கே நாம் கூறுகிறோம். எங்கனம் எதிர்பார்த்திருந்த முன்னால் அறியப்பட்டிருந்த பக்தர்களின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்கப்பட்டன என்பதை இப்பொழுது காண்போம். கோபர்காவனின் மம்லதாரான பாலாசாஹேப் மீதிக்கர் சிதலிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தார். வழியில் அவர் சீரடிக்கு சாய்பாபாவை பார்க்க வந்தார். மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்தும் உடல்நலம் மற்றும் வேறு விஷயங்கள் பற்றிய வழக்கமான உரையாடல் துவங்கியது. பாபா எச்சரிக்கை குறிப்பு ஒன்றை விடுத்தார். பாபா எப்போதுமே நமக்கு வர ஆபத்தை ஏதாவது ஒரு ரூபத்தை முன்னாடி உணர்த்திடுவார். நம்ம எல்லாரும் அதை உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். இவருக்கும் ஒரு எச்சரிக்கை குறிப்பு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நம்முடைய துவாரகா மாயை தெரியுமா? பாலாசாஹேபுக்கு இது புரியாததால் அவர் அமைதியாய் இருந்தார். அப்போது பாபா சொல்றாரு, இதுவே நமது துவாரகா மாயி. தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துக்களையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள். இந்த மசூதி மாயி அடக்கி ஆட்சி செய்யும் இதன் அம்பிகை மிகவும் கருணையுள்ளவள். அவள் எளிய பக்தர்களின் தாயாவாள். அவர்களை பேராபத்திலிருந்து அவள் பாதுகாக்கிறாள். ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரே ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிடும். அவளது நிழலில் இளைப்பாறுவோர் பேரானந்தம் எய்துகின்றனர் என்றார். பின்னர் பாபா அவருக்கு உதியை அளித்து தமது பாதுகாக்கின்ற கரங்களை அவர் தலையில் வைத்தார். பாலாசாஹேப் புறப்பட போகும் அத்தருணத்தில், உங்களுக்கு லம்பா பாபாவை தெரியுமா, அதாவது பாம்பை தெரியுமான்னு பாபா கேட்குறாரு. பின்னர் இடது கை முட்டியை மூடிக்கொண்டு வந்து தமது இடது புயத்தை பாம்பின் படத்தை போன்று ஆட்டிக்கொண்டு அவன் எவ்வளவு பயங்கரமானவன், ஆனால் துவாரகாமாயின் குழந்தைகளை அவன் என்ன செய்ய முடியும்? துவாரகாமாயியானவள் பாதுகாக்கும் போது பாம்பு என்ன செய்ய முடியும் என்று கூறினார். இவை அனைத்திற்கும் பொருள் மீரிகருக்கு அது பற்றிய சுட்டுக்குறியீடு ஆகியவற்றை தெரிந்து கொள்ள அங்கு பிரசன்னமாயிருந்த அனைவரும் ஆவலாயிருந்தனர். ஆனால் ஒருவருக்கும் இதை பற்றி பாபாவிடம் கேட்க துணிவு இல்லை. பாபா இப்போ என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எங்கள் யாருக்கும் தெரியல. ஆனால் பாபா கிட்ட கேட்கவும் அவங்களுக்கு பயமாகவும் இருக்குது. பாபா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு யாரும் கேட்கவும் தயங்குறாங்க. பின்னர் பாலாசாஹேப் பாபாவை வணங்கிவிட்டு ஷாமாவுடன் மசூதியை விட்டு புறப்பட்டார். பாபா ஷாமாவை திரும்ப அழைத்து ஷாமா கிட்ட சொல்கிறாரு, நீயும் பாலாசாஹேப்போட சேர்ந்து போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பயணத்தில் நீயும் கலந்துக்கோ, அவனுக்கு துணையாக நீயும் போன்னு சொல்கிறாரு. பாபா சொல்கிறத ஏன் இதுக்குன்னு எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த ஒரே ஆள் அவர் ஒருத்தர் தான், ஷாமா தான். உடனே என்ன பண்ணுறாரு, நான் பாபா சொல்லிட்டாரு, நான் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறாரு. ஆனால் பாலாசாஹேப் இல்லை வேணாம், நீங்கள் வந்தீங்கன்னா அசௌகரியமாக இருக்கும், நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கிறாரு. இவர் திரும்ப சொல்கிறாரு, இல்லைங்க பாபா தாங்க சொன்னார் உங்கள் கூட போக சொல்லி. அப்படி சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, நிராகரிக்கிறாரு. இவர் ஷாமா திரும்ப பாபா நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னேன், ஆனால் அவர் நான் தனியாகவே போய்க்கிறேன்னு சொல்கிறாரு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பாபா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, நாம் நல்லவற்றையே தெரிவிக்க வேண்டும். நன்று, நீ ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, சரி பரவாயில்ல நீ போகாத, நன்று நீ போகாத, நாம் நல்லவற்றையே தெரிவிக்க வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். எதுதான் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ, எது நடக்குமோ அது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயம் நடந்தே தீரும். எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்று பாபா சொல்கிறாரு. சரி நீ போகாத, நான் போன்னு சொன்னேன், நீயும் போகிறேன்னு சொல்லிட்ட, ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எது நடக்குமோ அது நடந்தே தீரும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இதற்கிடையில் பாலாசாஹேப் இதை பற்றி மீண்டும் சிந்தித்து ஷாமாவை கூப்பிட்டு தன்னுடன் வர சொல்கிறார். திடீர்னு மனசு மாறிடுச்சு இவருக்கு. பாலாசாஹேப் என்ன பண்ணுறாரு, ஷாமா நீங்களும் வாங்க, பாபா வர சொல்லிட்டாரு, பரவாயில்ல நீங்களும் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஷாமாவை கூட்டிகிட்டு போகிறாரு. பின்னர் ஷாமா மீண்டும் பாபாவிடம் சென்று பாபாவிடம் விடை பெற்று கொண்டு பாலாசாஹேப்புடன் ஒரு குதிரை வண்டியில் புறப்பட்டார். அவர்கள் சிதலிக்கு இரவு 9 மணிக்கு போய் சேர்ந்தார்கள். மாருதி கோவிலில் தங்கினார்கள். அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் வரவில்லையாதலால் அவர்கள் கோவிலிலேயே பேசிக்கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் அமர்ந்து இருந்தனர். பாலாசாஹேப் பாயின் மீது அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டு இருந்தார். அவரது மேல் வேட்டி இடுப்பின் மீது போடப்பட்டு இருந்தது. அதன் ஒரு பகுதியில் ஒரு பாம்பு கவனிக்கப்படாமல் அமர்ந்து கொண்டு இருந்தது. அது சலசல சத்தத்துடன் நகர்ந்தது. பியூனுக்கு கேட்டது. அவன் ஒரு விளக்கு கொண்டு வந்து
பாம்பை பார்த்துவிட்டு பாம்பு பாம்பு என்று அபாய குரல் எழுப்பினான். பாலா சாஹேப் திகிலடைந்து நடுங்கத் தொடங்கினார். ஷாமாவும் திகைத்தார். பின்னர் அவரும் மற்றவர்களும் சந்தடி செய்யாமல் தடிகளையும் குச்சிகளையும் எடுத்து வந்தனர். பாம்பு மெதுவாக இடுப்பை விட்டு கீழே இறங்கி பாபா சாஹேப்பை விட்டு அப்பால் செல்ல தொடங்கியது. பாபா சாஹேப்பிலிருந்து அந்த பாம்பு மெல்லவாக கீழே இறங்கி நகர்ந்து போகுது. அப்பொழுது ஷாமாக்கு தன்னோட கையில் இருந்த குச்சியால் அந்த பாம்பை அடித்து கொள்றாரு. இதனால தான் ஷாமாவை பாலா சாஹேப் கூட போக சொன்னார். முதல்ல பாலா சாஹேப் கேட்கல, வேணான்னு சொன்னார். கடைசி நேரத்தில் மனசு மாறி ஏற்றுக்கிட்டாரு. இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்? பாம்புக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் ஷாமாவை கூட அனுப்பிச்சாரு. பாபாவின் தீர்க்க தரிசனத்தால் அறிந்திருந்த பேராபத்து தடுக்கப்பட்டது. பாலா சாஹேப்புக்கு பாபாவிடம் உள்ள அன்பு மிகவும் ஆழமாக உறுதிப்படுத்தப்பட்டது. நானா சாஹேப் டேங்லே எனும் பெரிய ஜோசியர் ஒருவர் அப்போது ஷீரடியில் இருந்த பாபு சாஹேப் போட்டியிடம் ஒரு நாள், இந்நாள் தங்களுக்கு ஒரு அமங்கலமான நாள் அல்லது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கூறினார். இது பாபு சாஹேப்பை இருப்பு கொள்ளாமல் செய்தது. அவர் வழக்கம் போல் மசூதிக்கு வந்தபோது பாபு சாஹிப்பிடம், இந்த நானா என்ன கூறுகிறார்? அவர் உமக்கு மரணம் என்று ஜோசியம் கூறுகிறார். நன்று, நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அவரிடம் தைரியத்துடன் சொல்லுங்கள், எங்கனம் சாவு கொள்கிறது என்பதை காண்போம் என்று கூறுங்கள் என்று கூறினார். இவர்கிட்ட இந்த நானா சாஹேப் டேங்லே என்ன ஒரு பெரிய ஜோசியர் என்ன பண்ணுறாரு, யாருக்கிட்டனா பாபு சாஹேப் பூட்டி அவர்கிட்ட, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அமங்கலமான நாள், உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டம் இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. இப்படி யாராவது நம்மக்கிட்ட சொன்னால் நம்மளோட மனசு எவ்வளோ பதைப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது, பெரிய கண்டம் இருக்குது, ஒரு அமங்கலமான நாள் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஜோசியர் சொன்னால் இவர் அவ்வளோதான் தடுமாற ஆரம்பிச்சிட்டாரு. பாபா போய் பார்க்க போகிறாரு. பாபா கிட்ட எதுவும் சொல்லலை, ஆனால் பாபாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறான் அந்த ஜோசியக்காரன்? உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறானா? அவங்ககிட்ட நீ தைரியமாக சொல்லு, எப்படி என் உயிர் போகுதுன்னு பார்க்கலாம், எப்படி மரணம் வருதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு நீ தைரியமாக சொல்லு அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பாபு சாஹிப் பிறகு மாலை நேரத்தில் இயற்கை கடன்களை செய்து முடிப்பதற்காக தனி இடத்திற்கு சென்றார். அங்கு ஒரு பாம்பை கண்டார். அவரது சேவகன் அதை கண்டு அதை அடிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்தான். பாபு சாஹிப் ஒரு பெரிய தடியை எடுத்து வரும்படி கூறினார். வேலையால் தடியுடன் வரும் முன்பே பாம்பு நகர்ந்து சென்று எங்கோ மறைந்து விட்டது. பாபாவின் அஞ்ச வேண்டாம் என்ற மொழிகளை பாபா சாஹிப் மகிழ்வுடன் நினைவு கூர்ந்தார். அப்போ அவர் காலையில் பாபா சொன்னார்ல, நீ எதுக்கும் பயப்படாத, அஞ்ச வேணாம், நீ தைரியமாக இரு, எங்கே மரணம் வருதுன்னு பார்த்துடலாம், ஒரு கை நம்மளாம் அந்த யமனா அப்படிங்கிறத பார்த்தலான்னு பாபா சொன்னார்ல, அந்த வாக்கு இவருக்கு ஞாபகம் வருது, அஞ்ச வேண்டாம் அப்படின்னு. அடுத்ததாக அமீர் சக்கர், அதாவது அமீர் சக்கரின் சொந்த ஊர் கோபர்காவன் தாலுகாவை சேர்ந்த கொரலா என்னும் கிராமமாகும். அவர் இறைச்சி விற்கும், அதாவது கறிக்கடை வச்சிருக்காரு, இறைச்சி விற்கும் ஜாதியை சேர்ந்தவர். அவர் பாந்த்ராவில் கமிஷன் ஏஜென்ட்டாக வேலை செய்கிறார். அதாவது இந்த கறியெல்லாம் வைப்பாங்களா அந்த ஜாதியை சேர்ந்தவரான். அவர் ஒரு கமிஷன் ஏஜென்ட்டாக அந்த வேலை செய்கிறாரு. அங்கு மிகவும் பிரசித்தமானவர். அவர் ஒரு முறை கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டார். அதாவது உடல் உறுப்புகள் கை கால் இதெல்லாம் சரியாக செயல்படாமல் இருக்கிற நோய் தான் வாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீழ்வாதத்தால் கஷ்டப்படுறாரு. அது அவருக்கு மிகுந்த கவலையை அளித்தது. அப்போது அவர் கடவுளை நினைவு கூர்ந்தார். தனது தொழிலை விட்டுவிட்டு ஷீரடிக்கு வந்து தனது பிணியிலிருந்து, அதாவது நோயிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி பாபாவை வேண்டிக் கொண்டார். தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணார், ஷீரடிக்கு வந்துட்டு பாபா எனக்கு வாதத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த நோயிலிருந்து, இந்த வாத நோயிலிருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு பாபா கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாரு. பாபா அவருக்கு சாவடியில் தங்க இடம் அமர்த்தி கொடுக்கிறார். பாபா என்ன பண்ணுறார், சாவடியில் தங்கிறதுக்கு இடம் கொடுக்குறாரு. சாவடி ஈரம் நிரம்பியதாகவும் சுகாதாரமற்ற இடமாகவும் அத்தகைய நோயாளி தங்குவதற்கு ஏற்றதாய் இல்லாமலும் இருந்தது. கிராமத்திலுள்ள மற்ற எந்த இடமும் அல்லது கொரலா கிராமமும் கூட அவர் தங்குவதற்கு இன்னும் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் பாபாவின் மொழிகளே இதை தீர்மானிக்கின்ற காரணக்கூறும் சிரேஷ்டமான மருந்தும் ஆகும். அதாவது பாபா எதை கொடுத்தாலும் அது நம்ம நல்லது தான் கொடுப்பார். ஏதோ ஒரு வேலை நம்ம தேடுறோம், ஆனால் வேறு ஒரு வேலை கிடைக்கிது, அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் இருக்கணும்னா இருந்து தான் ஆகணும், அது நல்லதுக்காக தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருக்கும். பாபா தங்க வச்சுருக்காரு, சுகாதாரமற்ற இடமா இருக்குது. அந்த இடத்த விட சீர்டடி கிராமத்தில் இருக்க மற்ற இடங்கள் நல்லா இருக்குது. ஏன் இவர் தங்கியிருந்த இவரோட கிராமம் கூட சுத்தமாக இருக்குது, ஆனால் சாவடியில் தங்க வைக்கிற சுத்தமே இல்லாத இடமா இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு மருந்து இருக்கும், நமக்கு தெரியாதுல்ல.
ஆனால் அவரை பாபா மசூதிக்குள்ளே விடவே இல்லை, துவாரகாமைக்குள்ளே விடவே இல்லை. அங்கே சாவடியிலே தங்க வச்சிருக்காரு. அந்த அழுக்கான இடம், அந்த அசுத்தமான அந்த சாவடியில் தங்கினதுனால அவருக்கு ஒரு நல்லது நடந்தது. பாபா சாவடி வழியாக ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் கடந்து சென்றார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊர்வலமாக சென்று அங்கு தங்கினார். எனவே அமீர் பாபாவின் தொடர்பை மிகவும் எளிதாக அடுத்தடுத்து பெற்றார். அமீர் அங்கு 9 மாதங்கள் முழுமையாக தங்கியிருந்தார். 9 மாதங்கள். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம பாபா தங்க சொல்லிட்டாரு, அங்கே தங்கணும், அதுதான் நமக்கு மருந்து அப்படின்னு உணர்ந்தார், நம்பினார். பொறுமையாக 9 மாதங்கள். பின்னர் எப்படியோ அவ்விடத்தில் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது. 9 மாதம் தங்கியிருந்த அவருக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்துருச்சு. எல்லாருக்கும் ஏற்படும் பாருங்க, பொறுமையாக இருப்போம். இந்த வெண்ணெய் திரண்டு வரப்ப சட்டியை உடைச்ச கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதை தான் நம்ம கதையெல்லாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. பின்னர் எப்படியோ அவ்விடத்தில் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது. எனவே ஒரு நாள் ஒருவரும் அறியாமல் அவ்விடத்தை விட்டு யார்ட்டையும் சொல்லிக்காமல் கொள்ளாமல் என்ன பண்ணார், இடத்தை விட்டு போயிட்டார். கோபர்காவனுக்கு அங்கு தர்மசாலையில் தங்கினார். அப்போது முதுமையான இறந்து கொண்டிருக்கும் பக்கீர் ஒருவர் அவரிடம் தண்ணீர் கேட்டார். யார்கிட்டையும் சொல்லிக்காமல் ஓடி போயிட்டார். அவரோட சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு சத்திரத்தில் தங்குறாரு. அங்கே தங்கி இருக்கும் போது ஒரு முதியவர் தண்ணீர் கேட்குறாரு. அந்த அமீர் என்ன பண்ணுறாரு, தண்ணி எடுத்துகிட்டு அந்த முதியவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவர் அதை அருந்திய உடனே அந்த பக்கீர், அந்த வயதான தோட்டத்தில் ஒரு பக்கீர் வந்திருக்காரு பாருங்க, அதை அருந்திய உடனே அவர் இறந்து போயிடுறாரு. உடனே இந்த அமீர் இக்கட்டான நிலையை அடைகிறாரு. என்னடா நம்ம தண்ணி கொடுத்தோம், தண்ணியை குடித்தோடனே இவர் இறந்துட்டா எப்படி இருக்கும் அவரோட மனநிலை? நம்மகிட்ட யாராவது தண்ணி கேட்குறாங்க, தண்ணியை கொடுக்குறோம், தண்ணியை கொடுத்தோடனே அவங்க தண்ணியை குடித்தோடனே இறந்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்கன்னா நம்மளோட மனசு எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கார் அவர் சென்று அதிகாரிகளிடம் இது பற்றி தெரிவிப்பாரே ஆகில் அவரே முதல் தகவல் கொடுத்தவராக மாறிடுவார். என்ன சொல்ல முடியும், நான் தண்ணி கொடுத்தங்க இவர் செத்து போயிட்டாருங்க அப்படின்னா எவ்வளோ என்கொயரி பண்ணுவாங்க. நம்மளா போய் வாலண்டியராக போயிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எவ்வளோ என்கொயரி பண்ணுவாங்க. அதனால் இவர் பயப்படுறாரு. தகவலும் அவருடையது மட்டுமே, அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னாப்பா, அவரை தான் துருவி விசாரிப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவர் தான் தண்ணி கொடுத்துருக்காரு. அது குறித்து அவர் சிறிதளவாவது அறிந்திருப்பதனாலும் அவரே மரணத்துக்கு பொறுப்பாகி விடுவார் என்று நினைத்தார். இதை நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், நம்ம தான் பொறுப்புன்னு நம்ம தலையில் இந்த பழியை தூக்கி போட்டுருவாங்க. பாபாவிடம் விடை பெற்று கொள்ளாமல் ஷீரடியை விட்டு வந்ததை பற்றி தமது செய்கைக்காக அவர் என்ன பண்ணுறாரு, வெக்கப்படுறாரு. நம்ம வந்துட்டோம், பாபா கிட்ட சொல்லாமல் வந்தோம் பாரு, அதனால தான் இவ்வளோ பெரிய பேராபத்தில் மாட்டிக்கிட்டோம். பாபாவை வேண்டி கேட்டுக்கிறாரு. பின்னர் அவர் ஷீரடிக்கு திரும்ப தீர்மானிக்கிறார். மனசுக்குள்ளே பாபா கிட்ட, பாபா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் ஷீரடிக்கு வரேன்னு மனசில் ஒரு தீர்மானம் கொண்டுட்டு வராரு. அதே இரவு வழி நெடுக பாபாவின் பெயரை நினைவு கூர்ந்து கொண்டும் உச்சரித்து கொண்டும் பாபாவோட பெயரை நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே வராரு. வீட்டிற்குள் ஷீரடிக்கு திரும்ப ஓடி விட்டார். கவலையிலிருந்து விடுபட்டவரானார். பாபாவின் பரிபூர்ண விருப்பத்திற்கும் ஆணைகளுக்கும் இணங்க சாவடியிலேயே தங்கினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் சாவடியிலே தங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட அந்த வாத நோயும் குணமாகுது. ஒரு நாள் நள்ளிரவில் பாபா, அப்துல், ஏதோ ஒரு பிசாசு ஜந்து என் படுக்கையின் பக்கங்களில் மோதிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். அப்துல் விளக்குடன் வந்தான். பாபாவின் படுக்கையை சோதித்தான். ஆனால் அவன் ஒன்றையும் காணவில்லை. பாபா அவனை எல்லா இடங்களையும் கவனத்துடன் பார்க்கும்படி கூறி தமது சட்காவை, அதாவது அந்த குச்சியை தரையை நோக்கி அடக்கி தொடங்குறாரு. பாபா என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் போய் தேடு, நல்லா கவனமாக தேடுன்னு சொல்லிட்டு கையில் இருக்க குச்சியை வச்சு தரையை தரையில் அடிக்கிறாரு. இந்த லீலையை கண்டு ஏதாவது பாம்பு அங்கே வந்திருப்பதாக பாபா சந்தேகப்பட்டிருக்க வேண்டும் என்று அமீர் நினைத்தார். நீண்ட நாள் பழக்கத்தின் காரணமாக பாபாவின் மொழிகளுக்கும் செயல்களுக்கும் அமீர் பொருள் தெரிந்துள்ள வல்லவராக இருந்தார். பாபா அமீரின் மெத்தைக்கு அருகில் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அப்துல்லாவை விளக்கை கொணரும்படி சொன்னார். அவன் அதை கொணர்ந்ததும் அங்கு ஒரு பாம்பு தன் தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டு சுருட்டி கொண்டு கிடப்பதை கண்டான். அதன் பின்னர் பாம்பு உடனே அடித்து கொல்லப்பட்டது. இவ்வாறாக பாபா குறித்த நேரத்தில் எச்சரிக்கை கொடுத்து அமீரை காப்பாற்றினார். பாபாவின் பரிந்துரையின் பேரில் காகா சாஹேப் தீக்ஷித் தினந்தோறும் ஏக்நாத் மகாராஜின் 2 நூல்களை பாராயணம் செய்து வந்தார். அதாவது பாகவதமும் பாவார்த்த ராமாயணமும் ஆகும். அவைகள் பாராயணம் செய்யப்படும் போது
கேட்டுக்கொண்டிருந்த நல்ல அதிர்ஷ்டம் பெற்ற மக்களில் ஹேமந்த் பந்தும் ஒருவராவார். தமது தாயாரின் அறிவுரையின்படி ஹனுமான் ராமரின் பெருமையை சோதிக்கும் கட்டம் படிக்கப்பட்ட போது அனைவரும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் போன்று கேட்பதில் மூழ்கி இருந்தார்கள். ஹேமந்த் பந்தும் அவர்களுள் ஒருவர். அப்போது ஒரு பெரிய தேள், அது எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை, ஹேமந்த் பந்தின் வலது தோள் மீது இருந்த துண்டின் மீது தாவியது. முதலில் அது கவனிக்கப்படவில்லை. ஆனால் கடவுள் தமது கதைகளை ஆர்வத்துடன் கேட்பவர்களை பாதுகாக்கிறார். எனவே ஹேமந்த் பந்த் தற்செயலாக திரும்பிய போது பெரிய தேளை தோள் மீது கண்டார். அது மரண அமைதியுடன் இருந்தது. இப்பக்கமோ அப்பக்கமோ சிறிதும் அசையவில்லை. அதுவும் பாராயணத்தை கேட்டு மகிழ்வது போன்று தோன்றியது. அந்த தேளும் அந்த பாராயணத்தை கேட்டுட்டு இருக்கான், ராமரோட கதைகளெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். பின்னர் ஹேமந்த் பந்த் கடவுள் அருளால் அவையோரை தொந்தரவு செய்யாமல் வேட்டியின் இரு முனைகளையும் எடுத்து தேளை உள்ளே மடித்து கொண்டார். பின்னர் வெளியே சென்று அதை தோட்டத்தில் எறிந்தார். ஒரு துணியை, தன்னோட வேட்டியை எடுத்து என்ன பண்ணுறாரு, அதன் மூலமாக அந்த தேளை பிடிச்சு வெளியே கொண்டு போய் விட்டுறாரு. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தின் போது ஒரு நாள் சிலர் காகா சாஹேப் வாதாவின் மாடியில் அந்தி சாய்வதற்கு சிறிதே முன்பாக உட்கார்ந்து கொண்டு இருந்தனர். அப்போது ஒரு பாம்பு ஜன்னல் நிலையிலுள்ள துவாரத்தின் வழியாக ஊர்ந்து வந்து சுருட்டிக்கொண்டு அமர்ந்தது. விளக்கு ஒன்று கொண்டு வரப்பட்டது. முதலில் அது மிரட்சி அடைந்த போதும் அமைதியாக அமர்ந்து தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டிருந்தது. பின்னர் பலர் கம்புகளுடனும் தடிகளுடனும் ஓடி வந்தனர். அது ஒரு இடக்கு முடக்கான இடத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தமையால் ஒரு அடியும் அதன் மீது படவில்லை. ஒரு எக்குத்தப்பான ஒரு இடத்துல, ஒரு சின்ன ஒரு பொந்து மாதிரி ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிச்சு. அடிக்க பார்க்குறாங்க, ஆனால் அடிக்க முடியல. ஏன்னா 2 கல்லுக்கு நடுவில் அந்த மாதிரி போய் ஒளிஞ்சிக்கிச்சு அந்த பாம்பு. மனிதர்களோட சப்தங்களை கேட்டு பாம்பு தான் வந்த துவாரம் வழியாகவே, எந்த ஓட்டம் வழியாக அது வந்துச்சோ அது வழியாகவே திரும்ப போயிடுச்சு. அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு பயந்து போய் அந்த பாம்பு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமானாங்களாம். அதாவது அவங்களோட பயம் எல்லாம் போயிடுச்சான். பாபாவின் கருத்து: முக்தாராம் என்ற ஒரு பக்தர் அந்த வாயில்லா ஜீவன் தப்பி சென்றது நல்லது என்று கூறினார். ஹேமந்த் பந்த் பாம்புகள் கொல்லப்படவே வேண்டும் என்று கூறி அவருக்கு சவால் விட்டார். முன்னர் பாம்பு போன்ற ஜந்துக்கள் கொல்லப்படக்கூடாது என்றும் பின்னவர் கொல்லப்பட வேண்டும் என்றும் இருவருக்கும் இடையே சூடான விவாதம் நடந்து கொண்டது. இவங்க 2 பேருக்கு என்னது, இல்லைங்க அந்த பாம்பு போனது நல்லதுங்கிறாரு ஒருத்தர். ஹேமந்த் பந்த் என்ன பண்ணா, இல்லை அந்த பாம்பு இதெல்லாம் இந்த விஷப்பிராணிகள்லாம் அடித்து கொண்டுறணும், இல்லைனா மனிதர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இவர் வாதாடுறாரு. இப்படி 2 பேருக்கும் என்ன நடக்குது, பாம்பு அடிக்கணும்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் இல்லை அது தப்பிச்சு போட்டோம் அப்படின்றாரு. இரவு வந்தது, இந்த ஆர்கியூமெண்ட்லாம் முடியுது. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் விவாதம் எவ்வித முடிவுமின்றி முடிவது. இப்படியே இரவு முழுவதுமாக அந்த விவாதம் நடந்து ஒரு வழியாக எந்த ஒரு முடிவுக்கும் எட்டப்படலை. இவங்க பிடியிலே இருக்காங்க, அவங்க பிடியிலே இருக்காங்க. மறுநாள் இது பாபாவிடம் தெரிவிக்கப்பட்டது. பாபா தமது தீர்மானமான கருத்தை பின்வருமாறு தெரிவித்தார்: தேளானாலும் பாம்பானாலும் கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வசிக்கிறார். அவரே இவ்வுலகில் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காரர். அனைத்து ஜீவராசிகளும், அதாவது பாம்பும் தேளும் போன்ற எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அவரின் ஆணைக்கு கீழ்ப்படுகின்றன. அவர் நினைத்தாலே ஒழிய யாரும் எதுவும் பிறருக்கு தீங்கு செய்துவிட முடியாது. அவர் நினைச்சாலே ஒழிய எதுவுமே யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது. உலகம் அவரையே முழுவதும் சார்ந்து இருக்கிறது. எவருமோ எதுவுமோ சுதந்திரமானவர்கள் அல்ல. எனவே நாம் கருணை கூர்ந்து எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும். துணிச்சல் வீரமுள்ள கொலைகளையும் சண்டைகளையும் விடுத்து பொறுமையாய் இருக்க வேண்டும். கடவுளே அனைவரின் பாதுகாப்பாளர். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் குரல் சரியாக இல்லை, அதனால தான் படிக்க முடியல சரியாக. கொஞ்சம் கோல்டாக இருக்குது, சளி பிடிச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி நான் சரியாக படிக்காத மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கோம். நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி தான் படித்தேன். ஆனால் குரல் சரியானதுனால உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நாளில் சரியாயிரும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம நல்லபடியாக படிக்கலாம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, இதோட இந்த அத்தியாயம் முடியுது. அத்தியாயம் 23ல் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.